ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டீல் எஸ்டிமேஷன் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 5 வரையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலில் எஸ்டிமேஷன், இடேப், ஸ்டாட் ப்ரோ, ஸ்கெட்சப்பு அண்ட் பிளானிங் அண்ட் 3D மாடல்ஸ் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிவில் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிமேஷன் காஸ்டிங் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காலம், கிரேட் பீம், மேட், பேஸ் பெல்ட், சில் ஸ்லாப், லெண்டல் பீம், காலம் ஓவர்லாப்பிங், லோ ரூஃப், லாஃப்ட், சன்ஷேடு. ஸோ இந்த 10மே நம்ம ஸ்டீல் எஸ்டிமேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 11ஆவதா ரூஃபுக்கு எப்படி ஸ்டீல் எஸ்டிமேஷன் போடணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளானுக்கு தான் நம்ம ரூஃபுக்கு ஸ்டீல் எஸ்டிமேஷன் போட போகிறோம். ஸோ இந்த பிளானில் எப்படி நீங்கள் ரூஃப் எடுக்கணும்னா, ஸோ இப்போ நான் இந்த கர்சரை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது ஒரு ரூஃபு, ஸோ இது ஒரு ரூஃபுன்னு நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ ரூஃப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேரெக்ஷனில் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது ஒரே டேரெக்ஷனாக நீங்கள் ஒரு ரூஃபாகவும், ஸோ இது ஃபுல்லாக ஒரு ரூஃபாகவும் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கு பிக்சர் பாருங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பிக்சரை பார்த்தோன்னே நான் ரூஃப் நம்ம இந்த மாதிரி நம்ம ரூஃபாக எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்லாப் இருக்குது. ஸோ ஸ்லாப் 1, ஸ்லாப் 2 இருக்குது. ஸ்லாப் 1 பார்த்திங்கன்னா நமக்கு 10 feet 9 inches × 35 feet 3 inches இருக்குது. ஸோ ஸ்லாப்போட என்ன டைமென்ஷனு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு 9 feet 6 inches × 35 feet 3 inches இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் வே ஸ்லாப் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒன் வே ஸ்லாப், 2 way ஸ்லாப் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்லாப் நம்ம ஒன் வே ஸ்லாப்னா என்ன, 2 way ஸ்லாப்னா, ஒன் வே ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டேரெக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக டேரெக்ஷனை பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம். லாங்காக டேரெக்ஷனை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக தான் கொடுப்போம். இதே 2 way ஸ்லாப்னால் நம்ம 2 டேரெக்ஷனுமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ராட் கொடுப்போம். அதாவது லாங்கர் சைடு நம்ம மெயின் பார் கொடுப்போம், ஷார்ட்டர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பார் கொடுப்போம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப்புக்கும் 2 way ஸ்லாப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஒன் வே ஸ்லாப்புக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒன் வே வாட் இல்லை 2 way வான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பில்டிங்ஸுக்கு அது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எப்படி ஒன் வே ஸ்லாப் 2 way ஸ்லாப் எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப்பு, ஸ்கொயர்டாக இருந்தால் 2 way ஸ்லாப்னு எடுப்பாங்க. ஸோ அது என்ன கான்செப்டை பொறுத்து எடுக்கிறாங்கன்னு பற்றி நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். இப்போது ஸ்லாபோட செக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்லாபை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் இந்த மெயின் பார் 1, மெயின் பார் 2, மெயின் பார் 3, மெயின் பார் 4 காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிமேஷன் போடுறதுக்காக நம்ம இப்போ பிரிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் நமக்கு இந்த மாதிரி மெயின் பார் 1, மெயின் பார் 2, மெயின் பார் 3 நம்ம கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார் யூஸ் பண்ணணும் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ மெயின் பார் பார்த்திங்கன்னா நம்ம 10 mm பார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 6 inch ஸ்பேசிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டீட்டெயிலும் அதே மாதிரி 8 mm பார் யூஸ் பண்ணுறோம். அது எவ்வளோ ஸ்பேசிங்கில் யூஸ் பண்ணுறோம், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பார் நம்ம 6 inch ஸ்பேசிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபீல்டில் எப்படி ஒரு சென்ட்ரிங் மேன் நமக்கு ஸ்டீலை நமக்கு கட்டிக்கிடுவாங்க, அதாவது கம்பி எப்படி கட்டுவாங்க, எப்படி கட் பண்ணி எப்படி கட்டுவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டீல் எஸ்டிமேஷன் போட முடியும். ஸோ அதை நீங்கள் லைவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த லைவாக பார்க்காதவங்களுக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக புரிய வச்சுருவோம். ஏன்னா ஒரு 3D சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம கம்பி கட்டி எப்படி அசம்பிள் பண்ணுவோங்கிறத பற்றியும் ஒவ்வொரு ராடாக எடுத்து நம்ம எஸ்டிமேஷன் போட்டு அந்த ராடை அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதனால் சைட்டில் பார்க்காதவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டாட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கிராங்க் ஆகாத இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அந்த கிராங்க் ஆன இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக, அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் பார் மேலே, இன்னொரு டிஸ்ட்ரிபியூட் பார் கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழேன்னுட்டு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் நமக்கு கிராங்க் ஆகிருக்கு. ஸோ அதாவது இந்த ரெட் பார் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து கிராங்க் ஆகி ஸோ இந்த இடத்துல முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ராட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லாப் 1க்கு டாப் ராடாக எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே கிராங்க் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டீல் நமக்கு ஒரு சென்ட்ரிங் மேன் நமக்கு அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு
பிளாக் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டாப் ராட் காமிச்சிருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக நமக்கு வந்து டாப் ராட் இருக்கும். ஸோ இந்த டாப் ராட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா தெரியாது, ஜஸ்ட் இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதை காமிச்சிருக்கோம். ஸோ இந்த 2Dயில் கூட நமக்கு வந்து சரியாக தெரியாது. 3Dயில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அந்த 3D வியூவிங் காட்டுறேன், புரியும். ஸோ எஸ்டிமேஷன் போடும்போதும் நம்ம அந்த 3D வியூவில் வந்து நம்ம என்ன ராடு எஸ்டிமேஷன் போடுறோமோ அந்த ராடை உங்களுக்கு வந்து அப்படியே அசம்பிள் பண்ணி ஒவ்வொன்றா நான் காமிக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து பிக்சரை பாருங்கள். ஸோ நம்ம எஸ்டிமேஷன் போடும்போது அதை நான் உங்களுக்கு வந்து லைவாக அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஸ்டீல் வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா வந்து பக்கத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொச்சான்னு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸிங் அதிகமாக வச்சு சும்மா நான் வந்து இப்போ வந்து ஸ்லாபாக அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ராட் இருக்குது. ஸோ இந்த ரெட் ராட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த சைட்லேருந்து கிராங்க் ஆகி ஸோ இந்த இடத்துல போய் ராடு இப்படி முடிஞ்சிருக்கு. ஸோ அதே இந்த க்ரீன் ராட் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் ராட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே டாப் ராடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது ஸ்லாப் 1க்கு நமக்கு வந்து இங்கேருந்து கிராங்க் ஆகிருக்கு. ஸோ கிராங்க் ஆகி இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிராங்க்லேருந்து நமக்கு வந்து இந்த ஸ்லாபுக்கு நமக்கு வந்து டாப் ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக டிசைன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஸோ இந்த கிராங்க் ராட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 9 இன்ச்சஸும் ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 9 இன்ச்சஸும் பார்த்திங்கன்னா வந்து லேப் ஆகும். ஸோ அந்த லேப்பிங்கை வந்து குறைக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி கிராங்க் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டாப் பாராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ ராட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே டாப் ராடாக வந்துருக்கு. ஸோ அடுத்தது ஸ்லாப் 1 கிராங்க் ராடாக இறங்கி இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த எல்லோ கலர் ராட் பார்த்திங்கன்னா நமக்கு டாப் ராடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லாபை இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, அதாவது இந்த ரெட் ராடை நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெட் ராடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே கட்டிங் லென்த் எடுக்கணும். ஸோ இப்போ ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த 6 இன்ச் ஸ்பேஸிங் சொல்லியிருப்போம். ஸோ 6 இன்ச் ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எல்லா மெயின் பாரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 mm ராடாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கட்டிங் லென்த்தை பொறுத்து வந்து நம்ம வந்து மெயின் பார் 1 பிரிச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எது பெருசோ அது தான் நம்ம வந்து மெயின் பார் 1 எடுக்கணும். எது அதுக்கு அடுத்தது பெருசோ அது மெயின் பார் 2. அதாவது கட்டிங் லென்த் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை மெயின் பார் 1, அதுக்கு அடுத்தது கட்டிங் லென்த் எது அதிகமாக இருக்கோ அதை மெயின் பார் 2 எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாப் 1 நமக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ராடு தான் நமக்கு வந்து பார்த்தாலே எது கட்டிங் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லாப் 2க்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரீன் கலர் ராட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது மெயின் பார் 1, இது மெயின் பார் 2 எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து மெயின் பார் 3, அடுத்தது இது வந்து மெயின் பார் 4 எடுக்க போகிறோம். ஸோ டாப் ராட் 1, டாப் ராட் 2. ஸோ அந்த ஒயிட் கலர்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நம்ம எஸ்டிமேஷன் எப்படி போடணும்னு பார்ப்போம். ஸ்லாபுக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் ராடு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கிராங்க் பாயிண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நமக்கு எத்தனை ஸ்லாப் இருக்கோ அத்தனை ஸ்லாபுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராங்க் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து L/4 ஆர் L/5. எல்லுங்கிற பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாபு. ஸோ இதில் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா வந்து L/4 தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாப் 1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்லாபுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா வந்து கிராங்க் பாயிண்ட்டுக்கு ஸோ ஸ்லாபோட லென்த் பார்த்திங்கன்னா வந்து இன்னர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 10 feet 9 inches. ஸோ இதோட போய் பார்த்திங்கன்னா 4 போட்டோம்னா நமக்கு வந்து 2 feet 8 inches நமக்கு வந்து கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1. ஸோ அது மாதிரி ஸ்லாப் 2 பார்ப்போம். இப்போ ஸ்லாப் 2க்கு வந்து நமக்கு வந்து இன்னர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 9 feet 6 inches டிவைட் பை 4 போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லாப் பார்த்திங்கன்னா 2க்கு கிராங்க் பாயிண்ட் வந்து 2 feet 4.5 inches. ஸோ இந்த பற்றி லென்த் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்டர் டேரக்ஷனில் உள்ள லென்த்தை தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்லாபுக்குமே வந்து நம்ம வந்து கிராங்க் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார் வேணுங்கிறத பற்றி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10 mm மெயின் பார் 1 நமக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பார் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 டிவைட் பை ஸ்பேசிங் ப்ளஸ் 1. இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 36 feet 9 inches. அதாவது நமக்கு வந்து அவுட்டர் லென்த்து. ஸோ இதில் காமிச்சிருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் 35 feet 3 inches நம்ம வந்து இன்னர் லென்த்து காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம 2 சைடு வால்ட்டு நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து 36 feet 9 inches நமக்கு வந்து ஸ்லாபோட அவுட்டர் லென்த்து டிவைட் பை ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 feet. ஸோ நான் வந்து ஆக்சுவல் லைனாக காமிச்சிருப்பேன். ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா வந்து 6 inches ஸ்பேசிங் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஏன் 1 feet எடுத்துங்கிறத பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து 10 mm மெயின் பாரும் டாப் ராடும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் இதில் ஏன் 1 feet நான் எடுத்துக்குங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேர் எஸ்டிமேஷன் போடும்போது செய்கிற மிஸ்டேக் இது தான். ஸோ இதில் வந்து 6 inches அப்படி ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் இருக்கிறத பற்றி எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. இதில் வந்து 1 feet நான் எடுத்திருக்கேன். ஸோ அது ரீசன் நான் சொல்கிறேன். +1 இப்போ போட்டோன்னா வந்து இப்போ கேல்குலேட் பண்ணால் வந்து 37.75 நமக்கு வேல்யூ வருது. ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணி 38 நவுன்ஸ் ஆஃப் நமக்கு மெயின் பார் 1 நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாப் 1ம் சரி ஸ்லாப் 2ம் சரி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரே டைமென்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் திரும்ப அந்த ஃபார்முலா போட்டாலும் எனக்கு வந்து இதே வேல்யூ போட்டு தான் நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து
நான் டேரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பார் இஸ்குவல் டு மெயின் பார் 1 இஸ்குவல் டு மெயின் பார் 2 3 4 வந்து நான் டேரக்ஷன் எடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து மெயின் பார் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 நோன்ஸ் தான் தேவைப்படுது. மெயின் பார் 2வும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 நோன்ஸ் தான் தேவைப்படுது. மெயின் பார் 3 அண்ட் மெயின் பார் 4 நமக்கு வந்து 38 நோன்ஸ் தான் தேவைப்படுது. ஏன்னா எனக்கு வந்து 2 ஸ்லாபுமே எனக்கு ஒரே டைமென்ஷனில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்லாபோட சைஸ் மாறும் போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பார் மாறும். ஸோ நமக்கு ஸ்லாபோட சைஸ் மாறாதனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரே நம்பர் ஆஃப் பார் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம 10 mm மெயின் பார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து டாப் ராட் கண்டுபிடிப்போம். ஸோ டாப் எக்ஸ்ட்ரா ராட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிப்போம். இதுக்கு நம்பர் ஆஃப் பார் பார்த்திங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 டிவைட் பை ஸ்பேசிங் ப்ளஸ் 1 இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பாருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாபோட இந்த லென்த்து, அதாவது நமக்கு வந்து லாங்கர் டேரக்ஷனோட லென்த்து தான் இருக்கணும். ஸோ 36 feet 9 inches நமக்கு வந்து அவுட்டர் லென்த்து டிவைடட் பை நமக்கு வந்து ஸ்பேசிங் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 1 feet நான் என்ன ரீசனால் எடுக்கிறேங்கிறத பற்றி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த 1 feet நம்ம வந்து ஸ்பேசிங்கு ப்ளஸ் 1. ஸோ இப்போ டோட்டலாக கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து அதே சேம் தான் 37.75 ராட் தான் வருது. ஸோ நமக்கு வந்து டாப் ராடும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரே டேரக்ஷனில் போகுது, அதாவது ஸ்லாபு ரெண்டுமே ஒரே டைமென்ஷனால. ஸோ டாப் ராடு 1 2 நமக்கு வந்து ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஏன் 1 feet நான் கொடுத்துங்கிறத பற்றி அந்த பிக்சரில் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து ராடு வந்து நம்ம வந்து இந்த டேரக்ஷன் நம்ம கிராங்க் அடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா வந்து 6 inch ஸ்பேசிங்கில் கொடுத்துருப்போம், அதாவது 6 அடி ஸ்பேசிங்கில் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண பார்த்திங்கன்னா மெயின் பார் 1 போட்டு நம்ம வந்து 1 feet போட்டிருப்போம். அதே மாதிரி டாப் ராட் பார்த்திங்கன்னா வந்து 1 போட்டு 1 feet கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு சென்ட்ரி மண் கட்டும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கட்டுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து இதான் மெயின் பார் 1 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் பார் 1, ஸோ இதுவும் மெயின் பார் 1. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து 1 feet இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 10 mm ராடு தான். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் 10 mm பார் தான், இதுவும் 10 mm பார் தான். ஸோ இதுக்கும் ஸ்பேசிங் தான் பார்த்திங்கன்னா வந்து 6 inches. நமக்கு வந்து கிராங்க் பார்த்திங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுப்பாங்க, அதாவது 1 விட்டு 1 தான் வந்து நமக்கு வந்து கிராங்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 1 feetங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்பேசிங்காக எடுத்துருப்போம். ஸோ அதுமாதிரி டாப் ராட் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டாப் ராட் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது இது 6 inches ஸ்பேசிங்கு. ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து அடுத்து டாப் ராட் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு 6 inches, இங்கே ஒரு 6 inchனா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 feet நம்ம ஸ்பேசிங் கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் ரொம்ப பேர் காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா 10 mm பார் தானே வந்து 6 inches ஸ்பேசிங்கில் தான் கொடுத்துருவாங்கன்ட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்பேசிங்கில் பார்த்திங்கன்னா 6 inches போட்டுருவாங்க. அப்படி போட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்டிமேஷன் அப்படியே டபுள் ஆகும். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போனால் நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இதுதான் வந்து நமக்கு வந்து 6 inch ஸ்பேசிங்கு. ஸோ இந்த டாப் ராடுக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கனால நமக்கு வந்து 1 feet நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ நான் 6 inches கொடுத்துருக்கேன், அதனால் வந்து நான் 1 feet எடுத்துக்கேன். இதே 7 inchesனால் நீங்கள் வந்து 14 inches நீங்கள் வந்து அந்த ஸ்பேசிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்பேசிங்கை நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பாருக்கு நம்ம வந்து எப்படி நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஒயிட் கலரில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கேல்குலேஷன் பார்க்க போவோம். இப்போ வந்து 8 mm டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் பார் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஸ்லாபோட பை ஸ்பேசிங் ப்ளஸ் 1. ஸோ லென்த் ஆஃப் ஸ்லாப் பார்த்திங்கன்னா வந்து 22 feet 6 inches டிவைட் பை ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 inches ப்ளஸ் 1 போட்டால் நமக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 46 நோன்ஸ் ஆஃப் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பார் தேவைப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்பேசிங் வந்து இதில் வந்து 6 inches தான் எடுக்கணும். ஸோ இதில் போய் நம்ம வந்து 1 feet கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து கிராங்க் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குற அளவு தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 1 feet நம்ம வந்து மெயின் பார் எடுத்துப்போம். டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து லே பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து 6 inches, அதாவது என்ன ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதே எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 22 feet 6 inches எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு வந்து ஸ்லாப் 1ஓட லென்த்து பார்த்திங்கன்னா வந்து 10 feet 9 inches, ஸ்லாப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 feet 6 inches. ஸோ இப்போ 3 வால் திக்னஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 22 feet 6 inches இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக எடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஸ்லாப் 1ஓட லென்த்து வேறு வருது, ஸ்லாப் 2ஓட லென்த்து நமக்கு வந்து வேறு வரும்போது நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே லென்த்தாக வரனால பார்த்திங்கன்னா நான் வந்து டேரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து 8 mm டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம நம்பராக பார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ராடுக்குமே இப்போ வந்து நம்ம கட்டிங் லென்த் கண்டுபிடிக்கணும். அதாவது மெயின் பார் 1, மெயின் பார் 2, மெயின் பார் 3, மெயின் பார் 4, டாப் ராட் 1, டாப் ராட் 2 நம்ம வந்து தனித்தனியாக கட்டிங் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கட்டிங் லென்த் கண்டுபிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி கட்டிங் லென்த் எடுக்கணுங்கிறத வந்து நான் ஸ்கெட்சப்பில் வந்து நான் வந்து ஒரு 3D சாஃப்ட்வேரில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 மைனஸ் கவரு. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து எஸ்டிமேஷன் போடும்போது பெரிய ராடுக்கு முதல்ல எஸ்டிமேஷன் போடணும். ஸோ இப்போ வந்து
லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 மைனஸ் கவர். ஸோ இதை நான் எதுக்காக அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேங்கிறத இப்போ நம்ம ஸ்கெட்சப்பில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இதுதான் நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருக்க ஸ்லாபு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதில் மெயின் பார் 1 உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இதுதான் நமக்கு மெயின் பார் 1. இதில் பார்த்திங்கன்னா நம்ம லென்த் ஆஃப் ஸ்லாப் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவர்னு எடுத்துருப்போம். ஸோ இப்போ நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா ராடு பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாபு ப்ளஸ் நமக்கு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2. ஸோ நமக்கு அதாவது டாப் ராடு பார்த்திங்கன்னா நமக்கு கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 வரையும் நமக்கு போகும். ஸோ பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் ப்ளஸ் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 மைனஸ் கவர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் நமக்கு காங்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடையில பார்த்திங்கன்னா கவர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் 1 inch கவர் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தான் நான் அங்கே ஃபார்முலா மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ லென்த் ஆஃப் ஸ்லாப் பார்த்திங்கன்னா நமக்கு 10 feet 9 inches. வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே நமக்கு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு வால் திக்னஸ், இந்த சைடு ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 inches. 2 சைடு வால் திக்னஸ் இருக்கிறனால நான் 2 வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 2 feet 4.5 inches. ஸோ இந்த சைடில் நம்ம கவர் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கவர் பார்த்திங்கன்னா 1 inch கவர் மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்ம கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1 பார்த்திங்கன்னா 14 feet 6.5 inches நமக்கு கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1. ஸோ இப்போ எப்படி இப்போ கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1 கண்டுபிடிச்சோமோ இப்போ அதே மாதிரி நம்ம கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் 2. ஏன்னா ஸ்லாப் 2க்கு தான் நம்ம மெயின் பார் 2 கொடுக்க போகிறோம். என்றைக்குமே பெரிய லென்த்தாக பாராக எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எஸ்டிமேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ராடுக்கு நீங்கள் எஸ்டிமேஷன் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டீல் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ அதனால் லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 மைனஸ் கவர். ஸோ இது எப்படி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோங்கிறத ஸ்கெட்சப்பில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நம்ம மெயின் பார் 2 அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ மெயின் பார் 2 பற்றி நமக்கு ஸ்லாப் 2ல் வரும். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் பற்றி நமக்கு இந்த சைடு ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு வால் திக்னஸ் இருக்குது. அதே மாதிரி கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1. ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கோம். மைனஸ் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு காங்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் உள்ள 1 inch கவர் நம்ம கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடு வால் திக்னஸ் இருக்குது ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 மைனஸ் கவர். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்கெட்சில் காமிச்ச மாதிரியும் லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 மைனஸ் கவர்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு 9 feet 6 inches, அதாவது இந்த டைமென்ஷனு ப்ளஸ் வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே வால் திக்னஸ் இருக்குது. ஸோ நமக்கு 9 inches இன்ட்டு 2 வால் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஏன்னா நமக்கு 2 சைடுமே வால் திக்னஸ் இருக்குது. ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1. ஸோ இந்த பாயிண்ட்டு அதாவது ஸ்லாப் 1க்குள்ளே கிராங்க் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் 2 feet 8 inches மைனஸ் நமக்கு 1 inch கவர். ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 2 பார்த்திங்கன்னா நமக்கு 13 feet 7 inches நமக்கு கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 2. ஸோ இப்போ மெயின் பார் 1 கண்டுபிடிச்சிட்டோம், 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம 3க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 நம்ம ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இதுக்கு டாப் ராடு கொடுப்போம். ஸோ இந்த ராடுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம டாப் ராடு கொடுப்போம். ஸோ அதனால் லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவர். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கெட்சப்பில் அசம்பிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க ஸ்கெட்சப்பில் போவோம். இப்போது நம்ம மெயின் பார் 1 மெயின் பார் 2 அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெயின் பார் 3 அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ மெயின் பார் 3 நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் மற்ற 2 ராடும் பார்த்திங்கன்னா கிராங்க் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்த ஸ்லாபுக்கு பார்த்திங்கன்னா டாப் ராடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படி கன்வெர்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துலேருந்து
கிராங்க் ஆகி நமக்கு வந்து இங்கே பாட்டமாக போயிடும். ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு வந்து டாப் ராடாக கன்வெர்ட் ஆகாதனால பார்த்திங்கன்னா வந்து கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 எடுக்க மாட்டோம். ஸோ லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் நமக்கு வந்து வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 சைடுமே வால் திக்னஸ் இருக்குது. ஸோ 2 வால் திக்னஸையும் ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் இந்த இடத்துல 1 inch கவர் வரும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ்வளோ நாள் வந்து எஸ்டிமேஷன் போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராங்க்குக்கு நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது 0.45 × Dன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பெண்டப்புக்கான லென்த்தை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே நம்ம ஏன் கண்டுபிடிக்கலன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணணும் போது பார்த்திங்கன்னா பாரை பெண்டு பண்ணும்போது எலாங்கேஷன் ஆகும். ஸோ ஒரு மரக்கட்டையை நீங்கள் எடுத்து வளைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அதில் எலாங்கேஷன் ஆகாது. ஸோ எலாங்கேஷன் லென்த் இல்லாதனால அது பிரேக் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து ஸ்டீலை வளைக்கும் போது நமக்கு வந்து எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம், ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்யும் போது தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து கட்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவர். ஸோ இதை தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷனில் போகலாம். இப்போ வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவரு. ஸோ லென்த் ஆஃப் ஸ்லாப் 1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 feet 9 inches ப்ளஸ் வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 inches. 2 சைடுமே வால் திக்னஸ்னால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் 1 inch கவரு. ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 12 feet 2 inches பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 3. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து மெயின் பார் 4 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவரு. ஸோ இதுக்கு எப்படி எடுக்க போகிறோங்கிறத இப்போ ஸ்கெட்சப்பில் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பார் 3 வரையும் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் பார் 4 அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற ராடு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் பார் 4. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு டாப் ராடில் நமக்கு வந்து மேலே ஏறாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் இங்கே ஒரு வால் திக்னஸ் இங்கே ஒரு வால் திக்னஸ் மைனஸ் கவரு. ஸோ அதாவது லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவரு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க கேல்குலேஷனில் போகலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 feet 6 inches. ஸோ இங்கே பாருங்கள் லென்த் ஆஃப் ஸ்லாப் 2 வந்து நமக்கு வந்து 9 feet 6 inches. வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 சைடு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் 1 inch பார்த்திங்கன்னா கவரு. ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 feet 11 inches. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பாருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கட்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டாப் பாருக்கு நம்ம வந்து கட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ டாப் பார் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 டாப் பார் இருக்குது. ஸோ நம்ம 2 டாப் பாருக்குமே இப்போ கட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் லென்த் ஆஃப் டாப் பார் 1 பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 மைனஸ் கவரு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லாப் 1க்குள்ளே நமக்கு வந்து டாப் பாரு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இந்த லென்த்தை எடுத்தோங்கிறத ஸ்கெட்சப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து டாப் பார் 1க்கு நம்ம வந்து எப்படி கட்டிங் லென்த் எடுப்போம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் டாப் பார் 1 காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த எல்லோ கலர் ராடு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப் பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்லாபோட இந்த எண்டுலேருந்து இங்கே உள்ள கிராங்க் பாயிண்ட் வரையும் நமக்கு வந்து இந்த லென்த்து வரும். அதுபோக இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால் திக்னஸ்லாம் நமக்கு ஏறும். ஸோ இந்த சைடில் நம்ம வந்து 1 inch கவர் கொடுக்கணும். ஸோ பாருங்கள் கிராங்க் பாயிண்ட்டு ப்ளஸ் வால் திக்னஸ்ஸு மைனஸ் கவரு. ஸோ இதுதான் இதுக்கு உள்ள கட்டிங் லென்த்து. ஸோ இப்போ வந்து கேல்குலேஷனில் போவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 inches வால் திக்னஸ்ஸு. நமக்கு வந்து டாப் பார் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு தான் நமக்கு வந்து வால் திக்னஸ் வரும். ஸோ அதனால தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலை. ஸோ அதனால் வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து 9 inches ப்ளஸ் நம்ம வந்து கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 1 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதோட லென்த் பார்த்திங்கன்னா வந்து 2 feet 8 inches. ஸோ கவர் பார்த்திங்கன்னா வந்து 1 inch கவர். ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 3 feet 4 inches பார்த்திங்கன்னா வந்து கட்டிங் லென்த் ஆஃப் டாப் பார் 1. ஸோ இப்போ டாப் பார் 1க்கு நம்ம வந்து கட்டிங் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டாப் பார் 2க்கும் நம்ம கட்டிங் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதே சேம் தான் வால் திக்னஸ் ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2. ஏன்னா வந்து நமக்கு டாப் பார் 2 பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாப் 2ல் வரும். ஸோ மைனஸ் கவரு. இப்போ இதை எப்படி எடுத்தோங்கிறத வந்து லைவாக ஸ்கெட்சப்பில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ டாப் பார் 1 நம்ம வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து டாப் பார் 2 பார்த்திங்கன்னா வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நமக்கு வந்து இந்த ரெட் கலர் ராடு தான் நமக்கு வந்து டாப் பார் 2. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராங்க் பாயிண்டோடு சேர்ந்து வரும். ஸோ அதனால் வந்து கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 ப்ளஸ் நமக்கு வந்து இந்த சைடில் ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த வால் திக்னஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் கவர், இந்த இடத்துல 1 inch கவர் வரும். ஸோ பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் கிராங்க் பாயிண்ட் ஸ்லாப் 2 ப்ளஸ் வால் திக்னஸ் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து 1 inch கவர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கட்டிங் லென்த் ஆஃப் டாப் பார் 2. ஸோ இப்போ வந்து கேல்குலேஷனுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வால் திக்னஸ் நமக்கு வந்து
9 இன்ச்சஸு. ஸோ ஒரு சைடு தான் வால் திக்னஸ் இருக்குது. ஸோ 9 இன்ச்சஸு ப்ளஸ் கிராங்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லாப் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 2 feet 4.5 inches. ஸோ நம்ம வந்து கவர் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் பார்த்தீங்கன்னா 1 inch கவர் கொடுப்போம். ஸோ அந்த கவரோட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 3 feet 0.5 inch பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டிங் லென்த்து. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பார் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி டாப் பாருக்கு நம்ம வந்து கட்டிங் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம வந்து கட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ கட்டிங் லென்த் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் பார் பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லென்த் ஆஃப் ஸ்லாபு ப்ளஸ் வால் திக்னஸ் மைனஸ் கவரு. ஸோ இதை வந்து இதிலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 35 feet 3 inches எடுப்போம். ஸோ இந்த சைடில் ஒரு வால் திக்னஸ்ஸு, இந்த சைடில் ஒரு வால் திக்னஸ் நம்ம சேர்க்கணும் மைனஸ் கவரு. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்தோங்கிறத பற்றி ஸ்கெட்சப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நமக்கு மெயின் பாருக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சி அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பாரை அசம்பிள் பண்ணிட்டா நமக்கு வந்து ஸ்லாபுக்கு வந்து எஸ்டிமேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பாரை அசம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேரெக்ஷனில் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பார் அசம்பிள் இருக்கும். ஸோ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாபோட இன்னர் லென்த்து. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால் வரும். ஸோ அந்த வாலில் காமிக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு வால் வரும். அதுமாதிரி பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு வால் வரும். ஸோ ஸ்லாபோட லென்த்து ப்ளஸ் 2 சைடு வால் திக்னஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 1 inch கவர் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து 1 inch கவர் கொடுக்கணும். ஸோ இதோட நம்ம வந்து ஸ்லாபுக்கு நம்ம வந்து கட்டிங் லென்த் எடுக்கிறது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்க போகிற 40 feet ராடு வந்து நம்ம வந்து எப்படி வாங்கணுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதை முதல்ல நம்ம முடிச்சிடுவோம். இப்போது லென்த் ஆஃப் ஸ்லாப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 35 feet 3 inches இருக்குது. அதாவது நமக்கு வந்து லென்த் ஆஃப் ஸ்லாப் பார்த்திங்கன்னா 35 feet 3 inches. வால் திக்னஸ் வந்து நமக்கு வந்து 2 சைடுமே நமக்கு வந்து வால் திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு வால் திக்னஸ், இந்த சைடில் ஒரு வால் திக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அது மாதிரி கவர் பார்த்திங்கன்னா வந்து 2 சைடு வால் திக்னஸ் சொல்லி நம்ம வந்து கவரை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் நம்ம கவர் மைனஸ் பண்ணணும், இங்கேயும் கவர் மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் 2 வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 36 feet 7 inches பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பாரோட கட்டிங் லென்த்து. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டிங் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படி 40 feet ராட் நம்ம எப்படி வாங்கணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1 பார்த்தீங்கன்னா வந்து 14 feet 6.5 inches நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மெயின் பார் 1க்கு நம்ம வந்து 40 feet ராடு வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம காமிச்சிருக்கிற ராடு பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் காமிச்சிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்ட் 5ல் நம்ம எஸ்டிமேஷன் போடுறதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேலன்ஸ் ராடு. ஸோ அந்த ராடை இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ராடு எப்படி வந்துச்சுங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஸ்டீல் எஸ்டிமேஷன் பார்ட் 1லேருந்து நீங்கள் பார்ட் 5 வரையும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ராடெலாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 1 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 14 feet 6.5 inches. ஸோ நமக்கு வந்து மெயின் பார் 1 நமக்கு எத்தனை தேவைப்படுதுன்னா 38 ounces ஆஃப் நமக்கு மெயின் பார் தேவைப்படுது. அதாவது 14 feet 6.5 inches பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 ounces ஆஃப் நமக்கு மெயின் பார் தேவைப்படுது. ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1 length ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து 40 feetல அவைலபிளாக இருக்கும். ஸோ 40 feet டிவைட் பை நமக்கு வந்து கட்டிங் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 14 feet 6.5 inches நமக்கு வந்து கட்டிங் லென்த்து. ஸோ 2 டிவைட் பண்ணால் 2.750 வரும். ஸோ நமக்கு வந்து 2 ராட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது 1 length ஆஃப் பாரில் 14 feet 6.5 inchesங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2 times வரும். ஸோ 2 times நம்ம ராடை கட் பண்ண முடியும். ஸோ ஸ்டீலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2.750 இருக்குது. ஸோ 2க்கு அடுத்து something ஏதாவது வந்தாலே நமக்கு வந்து ஸ்டீலில் ஏதோ பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 ounces ஆஃப் பார் நமக்கு வந்து தேவைப்படுது. நமக்கு 1 length ஆஃப் பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 piece ஆஃப் ராட் நமக்கு கிடைக்குது. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 19 ounces ஆஃப் ராட் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கணும். அதாவது மெயின் பார் 1க்கு நம்ம வந்து 10 mm ராட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 19 ounces ஆஃப் ராட் நம்ம வாங்கணும். ஸோ இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட் வேணுங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.750 வந்துருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டீல் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ராடை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பாரும் போட்டு நமக்கு வந்து 1 length ஆஃப் பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 feet 6.5 inches நமக்கு வந்து 2 times வருது. ஸோ அதனால் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2 into 14 feet 6.5 inches போட்டால் நமக்கு வந்து 28 feet 1 inch வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து 1 length ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா 40 feet. ஸோ 40 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 10 feet 11 inchங்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக வச்சுக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 10 mm ராட் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 ounces ஆஃப் 10 feet 11 inches நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 19 ராடில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கடைசி பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து 19 ounces ஆஃப் 10 mm ராட் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 ounces ஆஃப் 10 mm ராட் நமக்கு வந்து மெயின் பார் 1க்கு தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து மெயின் பார் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து மெயின் பார் 2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 feet 7 inches.
ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பார் 13 ounce ஆஃப் பார் நமக்கு தேவைப்படுது. அதாவது 13 feet 7 inches நமக்கு வந்து 13 ounce ஆஃப் பார் நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 feet 7 inches நமக்கு வந்து எந்த 10 mm பார் நமக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து புதுசாக தான் ராடு வாங்கணும். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 40 feet பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராடு அவைலபிளாக இருக்கும். ஸோ 40 divided by 13 feet 7 inches டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 2.944 வரும். ஸோ நமக்கு வந்து 2 ராட்ஸ் கிடைக்கும். அதாவது வந்து 40 feet நம்ம வந்து 13 feet 7 inches நமக்கு வந்து 2 times நம்ம கட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் வருது நம்ம வந்து பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் எப்படி வருங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து 2 point something வந்தாலே நமக்கு வந்து ஸ்டீலில் ஏதோ பேலன்ஸுன்னு அர்த்தம். ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 ounce ஆஃப் பார் நமக்கு தேவைப்படுது. அதாவது 13 feet 7 inches நமக்கு வந்து 13 ounce ஆஃப் ராட் நமக்கு வந்து தேவைப்படுது. நமக்கு வந்து 40 feetல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 13 feet 7 inches நமக்கு எத்தனை ராட் கிடைக்கும்னா 2 ராட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 2 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 38 divided by 2 போனால் நமக்கு வந்து 19 ounce ஆஃப் ராட் நமக்கு வாங்கணும். அதாவது நம்ம வந்து 40 feetல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 19 ounce ஆஃப் 10 mm ராட் நம்ம வாங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் ராட் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ராட் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பார் போட்டு நமக்கு வந்து 13 feet 7 inches பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 feetல பார்த்தீங்கன்னா 2 times வருது. ஸோ அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 27 feet 2 inches நமக்கு வந்து கட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து 1 length பார் பார்த்தீங்கன்னா 40 feet. ஸோ 40 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 12 feet 10 inchesங்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் ராடை நம்ம தனியாக வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 feet ராடெலாம் வந்து நம்ம வந்து 13 feet 7 inches நம்ம வந்து 2 times கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகும். அதாவது நமக்கு வந்து 19 ounce ஆஃப் ராட்லேயும் வந்து நமக்கு வந்து தேர்ட் பார்ட் அப்படியே நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 10 mm பார் பார்த்தீங்கன்னா வந்து 19 ounce ஆஃப் 12 feet 10 inches நமக்கு வந்து பேலன்ஸ் ராடு இருக்குது. ஸோ இதை தனியாக வச்சுட்டு நம்ம வந்து பின்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மெயின் பார் 2க்கு நமக்கு வந்து 19 ounce ஆஃப் 10 mm ராட் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கணும். இப்போ நம்ம வந்து மெயின் பார் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து மெயின் பார் 3 மெயின் பார் 4 கண்டுபிடிக்க போகிறோம். கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 feet 2 inches. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் ராடை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 ounce ஆஃப் 12 feet 10 inches நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் ராடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து 40 feet ராட் நமக்கு வந்து எத்தனை தேவைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மெயின் பார் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 ounce ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. அதாவது 12 feet 2 inches நமக்கு வந்து 13 ounce ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் ராட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 feet 10 inches நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1.05 வருது. அதாவது வந்து ஒரு ராட் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது வந்து 19 ounce ஆஃப் ராடு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 12 feet 2 inches நமக்கு வந்து பேலன்ஸ்லேயே கிடச்சிரும். ஸோ இது போக தான் நம்ம வந்து 40 feet ராடு நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1 length பார் பார்த்தீங்கன்னா வந்து 40 feet. ஸோ 40 feet டிவைட் பை 12 feet 2 inches எல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 3.28 வருது. நமக்கு வந்து 3 ராட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 feetல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 feet 2 inches நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சம்திங் வந்து இருக்குது. ஸோ இதில் பேலன்ஸ் ராட் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 19 ounce ஆஃப் ராட் நமக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ்லேயே நமக்கு வந்து 19 ராட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம வந்து 19 ராட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கணும். ஸோ 19 டிவைட் பை நமக்கு வந்து 3 ounce ஆஃப் ராட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 1 length பாரில் கிடைக்கும். ஸோ அதாவது டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 6.333 வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ராட்ஸ் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா 6.3 வந்துருக்கு. நம்ம வந்து 7 ராட் வாங்கினாலும் நமக்கு வந்து ஒர்க்கு பண்ண முடியும். அதனால் வந்து 7 ராட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6.33 வந்துருக்கு. நம்ம வந்து 7 ராட் வாங்குகிறோம். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் 1 போட்டுக்கோங்க. 3 × 12 feet 2 inches. அதாவது நமக்கு வந்து 1 length பாரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 3 ராட்ஸ் கிடைக்குது. 3 × 12 feet 2 inches போட்டிங்கன்னா நமக்கு வந்து 36 feet 6 inches நமக்கு வந்து கட் ஆகும். ஸோ நமக்கு வந்து மைனஸ் 1 length பார் பார்த்தீங்கன்னா வந்து 40 feet. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து 3 feet 6 inches பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராட் பேலன்ஸ் வரும். ஸோ இந்த பேலன்ஸ் ராட் நம்ம வந்து தனியாக வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ounce ஆஃப் ராட் நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் ராட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் 6 ராட் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் வரும். ஸோ இப்போ பேலன்ஸ் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 × 12 feet 2 inches. அதாவது நம்ம வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணுற 7, அதாவது 7வது ராட் நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பிட் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதாவது 12 feet 2 inches நம்ம வந்து ஒரு பிட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 12 feet 2 inches மைனஸ் 40 feet ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 27 feet 10 inches நமக்கு வந்து ராட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ராடையும் நம்ம வந்து தனியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 7 ounce ஆஃப் 10 mm ராட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும். இப்போ நம்ம வந்து கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 3க்கு நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார் வேணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து மெயின் பார் 4க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 feet 11 inches. ஸோ நம்ம பேலன்ஸ் ராடை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 ounce ஆஃப் 10 feet 11 inches அப்படியே நமக்கு வந்து ராடு வந்து நமக்கு வந்து 19 ounce ஆஃப் பார் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் 40 feet எத்தனை ராடு வாங்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து மெயின் பார் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 ounce ஆஃப் மெயின் பார் 4 நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஒன்று போட்டு 10 feet 11 inches டிவைட் பை 10 feet 11 inches பார்த்தா நமக்கு வந்து ஒரு ராடு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 1 × நமக்கு வந்து 19 rounds ஆஃப் ராடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 feet 11 inches பேலன்ஸ் இருக்குது. ஸோ 19 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 19 rounds ஆஃப் ராடு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்து 1 லென்த் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 40 ஃபீட்டு. ஸோ 40 ஃபீட் டிவைட் பை 10 ஃபீட் 11 இன்ச்சஸ் போட்டால் நமக்கு வந்து 3.664 வருது. ஸோ நமக்கு வந்து 3 ராட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ராட் இருக்குது. ஏன்னா பாயிண்ட் சம்திங் வந்தாலே ஸ்டீலில் பேலன்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து 19 நோன்ஸ் ஆஃப் ராட் நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது நம்ம வந்து பேலன்ஸ் ராட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 19 ராட்ஸ் ஆஃப் ராட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 38 - 90 போட்டால் நமக்கு வந்து 19 ராட்ஸ் நமக்கு இன்னும் தேவைப்படுது. ஸோ 19 டிவைட் பை நமக்கு வந்து 1 லென்த் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 3 நோன்ஸ் ஆஃப் பார் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 19 டிவைட் பை 3 போட்டால் நமக்கு வந்து 6.333 வரும். ஸோ நமக்கு வந்து 6.33 வந்தாலே நமக்கு வந்து நம்ம 7 ராட்ஸ் வாங்கணும். ஏன்னா வந்து 6.3 வந்ததுக்கு நம்ம வந்து 7 ராட் வாங்கணும். ஸோ 7 ராட் வாங்கினா தான் நம்ம வந்து 6 ராட் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 7 ராட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி கட் பண்ணிவிட்டு நம்ம பாதி பேலன்ஸ் வைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேலன்ஸ் வருது. ஸோ அந்த 2 பேலன்ஸுமே கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பேலன்ஸ் 1, அதாவது பேலன்ஸ் 1 போடணும். போட்டுட்டு 3 × 10 ஃபீட் 11 இன்ச்சு நம்ம வந்து கட்டிங் லென்த்து. ஸோ நமக்கு வந்து 1 லென்த்தாக பாரில் 3 ராட்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ 3 × 10 ஃபீட் 11 இன்ச்சு கட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 32 ஃபீட் 9 இன்ச்சஸ் நமக்கு வந்து கட்டிங் லென்த்து. ஸோ 32 ஃபீட் 9 இன்ச்சஸ் மைனஸ் 40 ஃபீட்ங்கிறது 1 லென்த்தாக பாரு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் நமக்கு வந்து ராடு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது எத்தனை ராடு பேலன்ஸ் இருக்கும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm பார்த்தீங்கன்னா வந்து 6 நோன்ஸ் ஆஃப் 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து 6 ராடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு பிட்டு வருவோம். ஸோ அந்த பிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து 7 ஃபீட் 3 இன்ச்சஸ். ஸோ நம்ம வந்து 7வது ராடை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 1 × நமக்கு வந்து 10 ஃபீட் 11 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ 10 ஃபீட் 11 இன்ச்சஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 ஃபீட் 11 இன்ச்சஸ் மைனஸ் நமக்கு வந்து 1 லென்த்தாக பார்த்தீங்கன்னா 40 ஃபீட். ஸோ 40 எல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29 ஃபீட் 1 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் வரும். ஸோ அந்த 29 ஃபீட் 1 இன்ச்சுங்கிறத நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு 7 நோன்ஸ் ஆஃப் 10 mm ராட் நம்ம வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பார் 1 2 3 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4த்துக்குமே வந்து மெயின் பார் 4 வரையும் நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார் வாங்கணும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இன்னுமே டாப் பாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார் வாங்கணும்னு பார்ப்போம். கட்டிங் லென்த் ஆஃப் டாப் பார் 1 பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபீட் 8 இன்ச்சஸ். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டாப் ராட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 நோன்ஸ் ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பேலன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 10 mm நிறைய ராடு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ராடெல்லாம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பேலன்ஸ் 1 போட்டு நமக்கு வந்து 3 ஃபீட் 6 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 6 நோன்ஸ் ஆஃப் ராட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபீட் 6 இன்ச்சஸ் டிவைட் பை நமக்கு வந்து கட்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 8 இன்ச்சஸ் நமக்கு வந்து ஒரு ராடு தான் கிடைக்கும். அதாவது நமக்கு 3 ஃபீட் 6 இன்ச்சில் 2 ஃபீட் 8 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்து 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1 × நமக்கு வந்து 3 ஃபீட் 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து 6 ராடு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 6 ராட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் சம்திங் வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ராட் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான லென்த்தில் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் ராட் வரும். ஸோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பேலன்ஸ் 2 போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 நோன்ஸ் ஆஃப் பார் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் டிவைட் பை நம்ம கட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபீட் 8 இன்ச்சஸ் ரெண்டுமே டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 2.716 வருது. ஸோ நமக்கு வந்து 2 ராட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 × நமக்கு வந்து 7 ஃபீட் 6 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 6 ராட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 12 நோன்ஸ் ஆஃப் ராட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பேலன்ஸ் 3 போட்டு நமக்கு வந்து 29 ஃபீட் 1 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ராட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 29 ஃபீட் 1 இன்ச் டிவைட் பை 2 ஃபீட் 8 இன்ச்சஸ் போட்டால் நமக்கு வந்து 10.908 வருது. ஸோ நமக்கு வந்து 10 ராட்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ராடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 29 ஃபீட் 1 இன்ச்சஸ் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ 10 × 1 போட்டால் நமக்கு வந்து 10 நோன்ஸ் ஆஃப் பார் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பேலன்ஸ் 4 போட்டுட்டு 27 ஃபீட் 10 இன்ச்சஸ் டிவைட் பை 2 ஃபீட் 8 இன்ச்சஸ், அதாவது நமக்கு வந்து 27 ஃபீட் 10 இன்ச்சஸ் பற்றி நமக்கு வந்து ஒரு ராடு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 27 ஃபீட் 10 இன்ச்சஸ் டிவைட் பை 2 ஃபீட் 8 இன்ச்சஸ் போட நமக்கு வந்து 10.440 வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து 10 ராட்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ராடு தான் நமக்கு வந்து 27 ஃபீட் 10 இன்ச்சஸில் இருக்குது. ஸோ 10 × 1 போட்டால் நமக்கு வந்து 10 ராட்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணால் வந்து 10 + 10 + 12 + 6 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 13 நோன்ஸ் ஆஃப் ராட் நமக்கு கிடச்சிரும். ஸோ எல்லா ராடுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பழைய அதாவது பேலன்ஸ் ராட்லேயே நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 10 mm ராடு பார்த்தீங்கன்னா நீல். ஸோ இதுவே நீங்கள் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்டிமேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ராடு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஓவர் எஸ்டிமேஷனாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சம் பாயிண்ட் சம்திங் வந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் கண்டுபிடிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் எவ்வளோ ராடு கண்டுபிடிச்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லென்த்தில் தான் வரும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ண பேலன்ஸே திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வர்ற பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான லென்த்தில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ வந்து கட்டிங் லென்த் ஆஃப் டாப் பார் 1க்கு நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம டாப் பார் 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கட்டிங் லென்த் ஆஃப் டாப் ராட் 2 பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபீட் 4.5 இன்ச்சஸ். நமக்கு பேலன்ஸ் ராட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 mmல 1 ounce ஆஃப் 10 ஃபீட் 8 இன்ச்சஸ் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டாப் ராட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
13 ounce ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பேலன்ஸ் போட்டு நமக்கு வந்து 10 feet 8 inches நமக்கு வந்து ஒரு ராட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 10 feet 8 inches டிவைட் பை 2 feet 4.5 inches போட்டால் நமக்கு வந்து 4.490 வருது. ஸோ நமக்கு வந்து 4 ராட்ஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து 10 feet 8 inches நமக்கு வந்து ஒரு ராட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 into 4 போட்டால் நமக்கு வந்து 4 ounce ஆஃப் பாரம் பற்றி நமக்கு வந்து இதுலேருந்து கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 1 length ஆஃப் பார் பற்றி நமக்கு வந்து 40 feet. ஸோ 40 feet டிவைட் பை 2 feet 4.5 inches போட்டால் நமக்கு வந்து 16.849 வரும். நமக்கு வந்து 16 ராட் பற்றி நமக்கு வந்து 1 length ஆஃப் பார் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பார் பற்றி நமக்கு வந்து 34 ராட்ஸ் நமக்கு தேவைப்படுது. நமக்கு வந்து பேலன்ஸை பற்றி நமக்கு வந்து 4 ராட்ஸ் கிடச்சிருச்சு. நமக்கு தேவைப்படுற ராட் பற்றி நமக்கு 38. ஸோ 38 - 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 34 ராட்ஸ் நமக்கு இன்னும் தேவைப்படுது. ஸோ 34 டிவைட் பை 16 போட்டால் நமக்கு வந்து 2.123 வருது. ஸோ நமக்கு 3 ராட்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதாவது 2 ராட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக உள்ள 3 ராட்ஸை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வரும். ஸோ அந்த பேலன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பார் போட்டு 2 into 2 feet 4.5 inches போனால் நமக்கு வந்து 4 feet 9 inches நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து 1 length பாரில் வந்து நமக்கு வந்து 16 ராட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 2 பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 ராட்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ பாக்கி 3ஆவது ராடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெண்டே பார் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 2 feet 4.5 inches போட்டால் நமக்கு வந்து 4 feet 9 inches. ஸோ மைனஸ் நமக்கு வந்து 1 length பார் பார்த்தீங்கன்னா 40 feet. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 38 feet 3 inches வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ராடை நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ராடு வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ஒரு லென்த்தில் பார் வந்து பேலன்ஸ் வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேலன்ஸ் ராடை கூட நீங்கள் வந்து லேப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஒரு ராடு, அதாவது 2 ராடுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 1 length பார் நீங்கள் வாங்கணும் அவசியம் கூட கிடையாது. ஸோ இந்த பேலன்ஸ் ராடை கூட நீங்கள் வந்து லேப் பண்ணி கூட நீங்கள் டாப் ராடாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ounce ஆஃப் 10 mm ராட் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து மெயின் பார், அதாவது 10 mm பார் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பாருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கட்டிங் லென்த் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு 36 feet 7 inches. ஸோ நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்தீங்கன்னா வந்து 8 mm ராட் தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து பேலன்ஸில் எந்த 8 mm ராடும் இல்லை. ஸோ அதனால் புதுசாக தான் நம்ம வந்து ராடு வாங்கணும். ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ராடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ராடு தேவைப்படுதுன்னா 46 ounce ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. அதாவது 36 feet 7 inches நமக்கு வந்து 46 ராட் நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு வந்து 1 length ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 feet. ஸோ 40 divided by 36 feet 7 inches போட்டால் நமக்கு 1.090 வருது. ஸோ நமக்கு வந்து ஒரு ராட் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து 40 feetல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 feet 7 inches நமக்கு வந்து 1 times தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா வந்து 46 divided by 1 போட்டால் நமக்கு வந்து 46 ounce ஆஃப் ராட் நமக்கு தேவைப்படுது. அதாவது 40 feetல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 46 ounce ஆஃப் 8 mm ராட் வாங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 1.090 வந்துருக்கு. ஸோ இதில் பேலன்ஸ் ராட் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ராடை கண்டுபிடிச்சி ஸோ நமக்கு வேறு எதுக்காக யூஸ் பண்ண முடியுமா கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ரூஃபில் நம்ம வந்து லாஸ்ட்டாக போகிற ஸ்டீல் எஸ்டிமேஷனு. ஸோ இதில் வந்து நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார் போட்டு நமக்கு வந்து 1 feet, அதாச்சும் 1 into 36 feet 7 inches வந்து கட்டிங் லென்த். ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 36 feet 7 inches வரும். ஸோ மைனஸ் 40 feetங்கிறது நமக்கு வந்து 1 length ஆஃப் பார். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 feet 5 inches நமக்கு வந்து பேலன்ஸ் ராடு வரும். ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம தனியாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து 46 ராடு, அதாவது ஒவ்வொரு ராடையும் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 feet 5 inches நமக்கு வந்து பேலன்ஸ் வரும். ஸோ அந்த பேலன்ஸ் ராடை நம்ம வந்து தனியாக வச்சுக்கணும். ஸோ அதனால் 8 mm ராட் பார்த்தீங்கன்னா வந்து 46 ounce ஆஃப் 3 feet 5 inches நமக்கு பேலன்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் மேலே எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 46 ounce ஆஃப் 8 mm ராட் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்டீல் எஸ்டிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத வந்து கொஞ்சம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm பார் பார்த்தீங்கன்னா வந்து 55 ounce ஆஃப் பார் நமக்கு தேவைப்படுது. அதாவது மெயின் பார் 1, மெயின் பார் 2, மெயின் பார் 3, டாப் பார் 1, டாப் பார் 2 எல்லாத்தையுமே இப்போ வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 55 ounce ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து 40 feet நம்ம ராடு வாங்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பார் பார்த்தீங்கன்னா வந்து 46 ounce ஆஃப் 8 mm ராட் நம்ம வாங்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நம்ம பார் வேணுங்கிறத மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு எப்படி லேபர் கண்டுபிடிக்கணும், எப்படி பைண்டிங் ஒயர் நம்ம கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.